நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றவே நீட் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம். இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு நடத்தும் நாடகம்தான் இது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யூடியூபர் சவுகத் சங்கர் வீட்டின் மீதான தாக்குதல் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினால் மட்டும் போதுமா? குற்றவாளிகள் அன்றைய தினமே ஜாமீனில் வெளிவந்தது எப்படி என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொடைக்கானலில் மாற்றுப்பாதைக்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டே தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றும். வக்ஃப் சொத்துக்களின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என மத்திய அரசு நம்பிக்கை. வக்ஃப் திருத்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஒரு திருப்பு முனை. வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு இந்த மசோதா உதவும் எனவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. வக்ஃப் வாரிய மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக காங்கிரஸ் அறிவிப்பு. அரசியலமைப்பின் மீதான பாஜக அரசின் அனைத்து தாக்குதல்களையும் எதிர்ப்போம் என கண்டனம். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக போராட்டம். சென்னை பனையூரில் என் ஆனந்த் தலைமையில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது. சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 67,200 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு. நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன்கள் பறக்க தடை. கண்காணிப்பு தீவிரம். சென்னை கோடம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. அந்நிறுவனம் தொடர்பான 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல். அரசு பள்ளி ஆண்டு விழாக்களில் கட்சி சாதி ரீதியிலான பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது. தவறினால் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. இ-பாஸ் கட்டாய உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரும் தமிழ்நாடு அரசின் மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை.
கோவை மருதமலை முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. விண்ணதிரும் பக்தி முழக்கங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. உத்தர கௌசமங்கை மங்களநாதர் சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. சிவகங்கை மாவட்ட தலைமை பள்ளிவாசலில் கருப்பு கொடி ஏற்றம். திருச்சி விமான நிலையத்தில் 6 மணி நேரத்திற்கு மேலாக விமானம் நிறுத்தி வைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. நடிகர் தர்ஷன் தனது நண்பர்களுடன் தாக்கியதாக உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. கார் பார்க்கிங் பிரச்சினை தொடர்பாக ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார். நீலகிரி, கோவை உட்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கச்சத்தீவு விவகாரத்தில் பாக் ஜலசந்தி ஆணையம் அமைக்க வாய்ப்பு. இந்தியா, தாய்லாந்து இடையே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் ஒத்துழைப்பு, கைத்தறி மேம்பாடு உட்பட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி இந்தியாவில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசு தகவல். ஹிந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகரும் இயக்குநருமான மனோஜ்குமார் காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இயக்குநர் மனோஜ்குமார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். இந்திய சினிமாவின் முக்கிய மைல்கல் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. காசா பள்ளி காப்பகத்தில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். 33 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். ஐபிஎல் தொடரின் 16வது லீக் போட்டி. லக்னோ, மும்பை அணிகள் இன்று மோதல். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்திருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படம். படத்தின் அடுத்த அப்டேட் இன்று வெளியாகிறது. தனது மகனுக்கு ரேஸ் கார் ஓட்ட பயிற்சி கொடுக்கும் நடிகர் அஜித்குமார். வைரலாகும் வீடியோ மற்றும் புகைப்படம்.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.